தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்களுக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அபிநயா. தமிழகம் முழுவதும் பட்டதாரி உடற்கல்வி இயக்குநர்கள் நிலை 2 ஆகியோருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது. இங்கு சென்னையை பொறுத்தவரை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இந்த கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இன்று தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் பள்ளிகளை விட்டு வேறு பள்ளிகளுக்கு செல்வதற்கான அந்த கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. நாளை மாவட்டம் விட்டு வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. மொத்தமாக இந்த இடமாறுதல் கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் 960 காலியிடங்கள் இருப்பதாக பள்ளிக்கல்வி இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். இந்த இடங்களில் அதாவது இன்று நடைபெறும் இந்த உள் மாவட்டங்களில் நடைபெறும் கலந்தாய்விற்கு சுமார் 2000 பேர் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 1000 பேருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த 2 மாறுதல் கலந்தாய்வும் நடைபெற்ற பிறகு 30ஆம் தேதி ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வின் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், அதேபோல் சிறப்பு ஆசிரியர்கள் இவர்களுக்கான பதவி உயர்வின் அடிப்படையில் இதனால் ஏற்படும் அந்த காலியிடங்கள் நிரப்புவதற்கான கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் அபிநயா.